Hey guys, welcome to PPL 2026 T20 matches. ஓகேங்களா? சோ இன்னில நம்ம விளையாட போறது வந்து பாத்தீங்கன்னா PPL மேட்ச், அதாவது போலீஸ் பிரீமியர் லீக். அடிச்சு தூக்கு காக்கி, இததான் நம்ம விளையாட போறோம். சோ நீங்க தாங்க பேட்ஸ்மேன், நாங்க தாங்க பவுலர். அதாவது வந்து நாங்க கமெண்ட்ரி கொடுக்க தான் போறோம். பவுலர் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பால் உன்னை நோக்கி எறிய போறாங்க. அது எந்த சப்ஜெக்ட்ல யார் பவுலரா வந்து உங்களை நோக்கி எந்த பாலை எறிய போறாங்கன்றது எல்லாத்துக்குமே நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா ஃபேஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த பாலை நல்லபடியா அடிச்சு கொடுக்க வேண்டியது யாரோட கடமைன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கடமை. சோ ஒரு பாலுக்கும் 5 ரன்னுங்க. ஆக மொத்தம் 20 பாலுக்கு 5 ரன்னா எடுத்தா எவ்வளவு வரும்? 100. அப்ப செஞ்சுரி அடிச்சு வின் பண்ணக்கூடிய அந்த பிளேயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வெயிட் பண்ணி அவளோட காத்துட்டு இருக்கோம். சோ டை அப் ஆகிற நேரத்துல நம்ம சூப்பர் ஓவர் கொஸ்டினையும் கொடுக்குறோம். சூப்பர் ஓவர் கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணி மார்க் எடுக்கிறதுக்கான வழியை பாருங்க. சோ இன்னைக்கான PPL மேட்ச் 1ங்க. இந்த மேட்ச்ல நீங்க செஞ்சுரி அடிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். சோ ஹோஸ்ட் பண்றதுக்கு நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் வந்திருக்கோம். ஆனா ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னு பாக்குறீங்க, இன்னொருத்தரும் இருக்காரு, வருவாரு, உங்க கூட கலந்து பாரு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் மேட்ச், சரிங்களா? PPL 1 உடைய மேட்ச் 1. சோ ஃபர்ஸ்ட் பந்து உங்களை எதை நோக்கி எரிய காத்துட்டு இருக்கு, யார் வந்து அந்த பவுலிங்க போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுடைய முதல் பந்து, சரிங்களா? சோ இன்னைக்கான மேட்ச் PPL 1க்கு அடிச்சு தூக்கு காக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய முதல் பந்தை எரிய வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பவுலர் பாலிட்டி அவர்கள் தான் வந்திருக்காங்க. சோ பவுலர் பாலிட்டி என்ன பந்து உங்களை நோக்கி எரிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. சோ பேட்ஸ்மேன் எல்லாருமே அதை நோக்கி நீங்க சமாளிச்சிருப்பீங்கன்னு நாங்க கண்டுபிடிக்க முடியுது. சோ பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் பை விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் நிதி ஆணையம் எந்த சரத்துப்படி நியமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ பேட்ஸ்மேன் எல்லாருமே ரெடியா இருந்திருப்பீங்க. பாலிட்டி பவுலரால எரியப்பட்ட இந்த ஒரு பந்துக்கு நீங்க என்ன ஆன்சரை கொடுத்திருப்பீங்கன்றதும் தெரியும் எங்களுக்கு. சோ நீங்க இந்த பந்தை எடுத்திருக்கக்கூடிய ஷாட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 280 அப்படின்றதுதான் கரெக்டா இருந்திருக்கும் நான் நம்புறேன். சரியான பதில் இந்த பவுலர் பாலிட்டியால எரியப்பட்ட இந்த ஒரு கேள்விக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிகல் 280 ரொம்ப சரி. ஆமா, இந்த பந்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது சொல்றாரு நம்மளுடைய பந்து குவாலிட்டி பந்து. ஓகேவா? சோ இத வந்து பேட்ஸ்மேன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறீங்க சார். சோ பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பா இதை நல்லபடியா தான் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க மேட்ச் 1 போது சுலபமா தான் கேள்வி வரும், அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா எதிர்பார்க்கவே முடியாத ஒரு நேரத்துல பவுலர் குவாலிட்டி வந்து ரொம்ப லாவகமா தான் இந்த பந்தை எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த பந்துக்கான பதிலா வந்து அவங்க ஆர்டிகல் 280 பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பந்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த பந்து என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிதி ஆணையம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த நிதி ஆணையம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணப்படும் பாத்தீங்கன்னா அமைக்கப்படும். 5 years once தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பினான்ஸ் கமிஷன் செட் பண்ணுவாங்க. சொல்ல போனா அரசு சொன்னா கேட்டுக்கணும், சரி, இல்லாட்டி அவங்க நமக்கு போடுவாங்க வரி அப்படின்ற மாதிரிதான். சோ நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற அந்த வருவாயான வரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாநிலத்துக்கு பிரிச்சு அளிக்கிறதுக்கு தான் இந்த நிதி ஆணையத்தினுடைய செயல்பாடு. ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவரால 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உருவாக்கக்கூடிய இந்த நிதி ஆணையத்தினுடைய செயல்பாடு என்ன, நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற வரியெல்லாம் வந்து பிரிச்சு கொடுக்கறதுதான். அதுதான் வந்து இந்த பந்தை எதிர்கொண்ட பேட்ஸ்மேன்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த நிதி ஆணையம் வந்து கிட்டத்தட்ட 1951 இருந்து உருவாக்கப்பட்டது. எப்போ? 1951. முதல்ல அதனுடைய தலைவரா இருந்தவர் KC நியோஜி அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய நிதி ஆணையங்களை நிறைய குடியரசுத் தலைவர்கள் உருவாக்கிட்டாங்க. இப்போ தற்போது வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் 16வது நிதி ஆணையம் வந்து செயல்பட்டு இருக்கு. அப்ப நம்மள கேட்கறது ஒரு 2 பந்தை எரிவாங்க. ஒண்ணு 15வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க, அது NK சிங் அப்படின்னு சொல்லலாம். 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இப்ப எல்லாருக்குமே தெரியும், அரவிந்த் பணக்காரியா. சரிங்களா? அரவிந்த் பணக்காரியா. அப்போ பாலிட்டி பவுலரால் எரியப்பட்ட இந்த முதல் பந்துக்கு இவ்வளவு தகவல்களை பேட்ஸ்மேன்கள் எளிதில் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு அந்த 5 ரன்னை பெற்றுக் கொடுத்திருக்கும் இந்த பந்தின் மூலமாக. சோ கண்டிப்பா இவங்க இதெல்லாம் வந்து அடிச்சு தூக்கி இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஹரிஷ். ஓகேங்களா? ஓகே, அப்ப அடுத்த கேள்வி பேட்ஸ்மேன்களை நோக்கி எரியப்படுறது எக்கனாமிக்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்பவே சுலபமான பந்தா எதிர்கொண்டு இருக்காங்க அஸ்வின். சோ இந்த GST ரீப்ளேஸ் தி ஃபாலோவிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பின்வரும் எந்த வரிக்கு பதிலாக GST அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லிட்டு கேக்குறாங்க. இது ஒரு சுலபமான பந்தா தான் பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன் அஸ்வின். அவங்க எப்படி பேட்ஸ்மேன்ஸ் எப்படி ஃபீல் பண்ண போறாங்க நமக்கு தெரியல. சோ என்ன மாதிரியான இந்த கேள்விக்கு பதிலா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா வேட் டாக்ஸ் சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டு வரி தான். இந்த மதிப்பு கூட்டு வரி தான் பதிலாக அவங்க கொடுத்திருப்பாங்க நானும் நம்புறேன் இந்த பாலுக்கு. சோ எக்கனாமிக்ஸ் பவுலரால் எரியப்பட்ட இந்த ஒரு பால் வந்து மிகவும் சுலபமான ஒரு பாலா தான் இருந்திருக்கு. அதனால இதுக்கான இது வந்து கரெக்டா பண்ணிருப்பாங்க. சோ இந்த பாலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஸ்வின்? அதை நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் பேட்ஸ்மேன்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். சோ ஒண்ணும் இல்லைங்க, இந்த பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா GST அப்படின்னு சொல்லும் போதே தெரியும்
சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லலாங்களா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து எப்போ வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 1, 2017 அப்போதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதை அறிமுகமே படுத்திருக்காங்க. சோ ஜூலை 1, 2017 தான் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது மாநிலங்களால விதிக்கப்படக்கூடிய வேல்யூ ஆடட் டாக்ஸ் சொல்லக்கூடிய வேட், அந்த மதிப்பு கூட்டு வரியை வந்து ஒழிச்சு முழுவதும் ஒரே நாடு ஒரே வரி செலுத்தணும்ன்றதுதான் இதனுடைய எய்மா இருந்திருக்கு. அதனாலதான் வந்து ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா நம்ம பேட்ஸ்மேன்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட்டான பேட்ஸ்மேன்களாச்சு. அவங்களுக்கு இந்த எக்கனாமிக் பவுலர் இன்னொரு பால போட்டுதான் போறாரு. அது என்ன பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சட்ட திருத்தம், சரிங்களா, விச் அமெண்ட்மெண்ட், எந்த சட்ட திருத்தத்தின் படி இந்த ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம பேட்ஸ்மேன்ஸ் வந்து கரெக்டா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம பேட்ஸ்மேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ ஹரிஷ், அடுத்ததா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பவுலர் யாரா இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சுலபமான பவுலரா இருக்காங்களே. பிசிக்ஸா ஜியோகிராஃபியா? ஜியோகிராஃபி தான். அண்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜியோகிராஃபி. which is the brightest star in the night sky, இரவு வானில் தெரியும் பிரகாசமான நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலை தான் எதிர்கொண்டு இருக்காங்க நம்ம பேட்ஸ்மேன்ஸ். சோ இந்த கொஸ்டினை வந்து பொறுத்த வரையும் எல்லாருக்குமே வந்து யோசிக்கலாம், சன் இஸ் a கைண்ட் ஆஃப் ஸ்டார், ஓகேவா, சூரியன் வந்து ஒரு நட்சத்திர வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சூரியன் தான் இருக்கக்கூடியதுல மிகவும் பிரகாசமான நட்சத்திரம்னு சொல்லலாம் அஸ்வின். அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த சூரியன் இருக்குல்ல, இது ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம். ஆனா கேள்வியில என்ன ட்விஸ்ட் வச்சுட்டாங்க, இரவு வானில் தெரியும். அந்த பக்கம் பாருங்க லைட்டே இல்ல, ஆனாலும் அந்த பக்கம் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அப்ப லைட்டே இல்லாம பிரைட்டா இருக்குன்னா அங்க என்னவோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப அங்கதான் இந்த நட்சத்திரம் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்ப நைட் டைம்ல நமக்கு சூரியன் வரமாட்டாரு இல்ல, அப்ப இரவு வானில் தெரியும் பிரகாசமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் நம்மளுடைய சீரியஸ் தான் சொல்றாங்க. சீரியஸ் தான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய பிரைட்டஸ்ட் ஸ்டார் இந்த நைட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சீரியஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீக் வேர்டா. அஸ்வின் தெரியுமா உங்களுக்கு? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க மொழி சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கிரேக்க மொழி சொல் வந்து அது என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா மிகவும் ஒளிருது, அப்புறம் ரொம்ப வந்து ஒளிர்ந்த தன்மை கொண்டது அப்படின்றதுனாலதான் இந்த சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேர் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இந்த பாலை பொறுத்தவரையும். கண்டிப்பா பேட்ஸ்மேன்ஸ்கள் இதுல வந்து கண்டிப்பா 5 ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாங்கன்னு தான் நம்புறேன். பிகாஸ் இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின், பிகாஸ் இது ஒரு நல்ல ஒரு பால். இந்த பாலை கண்டிப்பா எதிர்கொண்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 மார்க் டெஃபினட்டா எடுத்திருப்பாங்க. ஓகே, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய 4வது பால் எந்த பார்ட்டிகல் அப்படின்னு வந்து பாருங்க அஸ்வின். அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய 4வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 4வது பால் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து வீசிருக்காங்க. சோ பிசிக்ஸ் பவுலரால வீசப்பட்ட ஒரு பால் தான் இது. என்ன சொல்லிருக்காங்கன்னா, when a particle moves in a circle with a uniform speed, அதாவது வட்டப்பாதையில் சீரான வேகத்துடன் துகள் ஒன்று செல்லும் போது என்ன நடக்கும் கேட்டிருக்காங்க அஸ்வின். இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கேள்விதான் அஸ்வின். இதை பத்தி நீங்களே சொல்லுங்க, இந்த பாலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த பிசிக்ஸ் பவுலர்ஸ் வந்து வீசி இருக்கக்கூடிய இந்த பாலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது, இந்த பாலை பத்தி சொல்லணும்னா ஹரிஷ், இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஒரு பால். அதாவது கான்செப்ட கரெக்டா புரிஞ்சவங்க வந்து இந்த பாலை வந்து எளிமையா எதிர்நோக்கி இருப்பாங்க. பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு இது ஒரு டஃபஸ்ட் பாலா இருந்திருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட்டப்பாதை அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க அஸ்வின். ஹரிஷ், அப்ப வட்டப்பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வட்டம், சரிங்களா. இந்த வட்டப்பாதையில சீரான வேகத்துடன், அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடு, அதாவது எங்கேயுமே அதோடைய வேகத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரு துகள் வட்டப்பாதையில போகும்பொழுது என்ன நடக்கும், அதனுடைய திசை வேகம் சொல்லக்கூடிய வெலாசிட்டிலையும் முடுக்கம் சொல்லக்கூடிய ஆக்சிலரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பவுலிங் பாலை வந்து பிசிக்ஸ் வந்து போட்டிருக்கு. அந்த பவுலரான பிசிக்ஸ் வந்து பேட்ஸ்மேன்கள் சிதறுவார்கள் நினைச்சு போட்டிருக்கு. ஆனாலும் நம்ம பேட்ஸ்மேன்கள் சிதற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களும் பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிசிக்ஸ் ஒரு பவுலர் வந்து பால் போட்டா எப்படி அடிக்கணும், அதை 6க்கு பறக்க வேணுமா 4க்கு பறக்க வேணுமா அவங்க ரெடியா தான் இருக்காங்க ஹரிஷ். அந்த காரணத்தினால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திசை வேகம் சொல்லக்கூடிய வெலாசிட்டியும் முடுக்கம் ரெண்டுமே என்ன அளவுகள் அவங்களுக்கு தெரியும். என்ன அளவுகள்? வெக்டார் அளவுகள். சோ ரெண்டுமே என்ன அளவுகள்? வெக்டார் அளவுகள்னாலே அதுல மேக்னிடியூடும் இருக்கும் ஹரிஷ். அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கும்? திசையும் இருக்கும். அப்போ போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இது ரெண்டுத்தையும் சேர்ந்ததுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெக்டார் அளவுகள். அப்ப மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அப்போ வட்டப்பாதையில ஏதாவது ஒரு பொருளால நேரா செல்ல முடியுமா? செல்ல முடியாது. இப்படி ஒரு பொருள் போகுதுன்னா அது இந்த திசையை நோக்கி போகும், இப்படி ஒரு பொருள் போகுதுன்னா அது இந்த திசையை நோக்கி போகும், திருப்பி இப்படி மாறும். அப்ப திசையானது மாறிக்கிட்டே இருக்கும் ஹரிஷ். அப்ப திசை மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமா?
ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகுமா? ஏன்னா அதுதான் ரெண்டுமே வெக்டர் ஆச்சு. அப்போ நல்லா பிசிக்ஸ் எதிர்கொள்ள தெரிஞ்ச பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே இந்த பிசிக்ஸ் பவுலையே திணற இருக்கிற மாதிரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் போத் சேஞ்ச். ஓகேங்களா? திசைவேகம் மற்றும் முடுக்கம் இரண்டுமே மாறுபடும் அப்படின்றதுதான் இந்த பாலுக்கான சரியான பதிலா இருக்கும் நான் நம்புறேன். சோ பிசிக்ஸ் பவுலரையே திணறடிச்சிடுவாங்க. அப்போ எப்ப திசைகள் மாறிக்கிட்டே இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெலாசிட்டியும் மாறும், ஆக்சிலரேஷனும் மாறும். சரிங்களா? சோ அடுத்த கேள்வி, ஹரிஷ் எந்த பவுலர் வந்து வீச போறாங்க நம்ம பேட்ஸ்மேன்களுக்கு? பயாலஜி பவுலர் வந்துட்டாங்க. ஓகேவா? சோ இந்த ஓவர் வந்து பயாலஜி பவுலர் கிட்ட போயிருக்கு. ஹரிஷ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களேன். the cells responsible for cell mediated immunity are செல் வழி நோய் எதிர்ப்பு திறனுக்கு காரணமான செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஹரிஷ். சோ பயாலஜி பவுலரால வீசப்பட்ட இந்த ஒரு பால் நல்ல ஒரு பால் தான். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பால் இல்ல. அப்ப நம்ம பேட்ஸ்மேன்கள் எப்படி கவனம் செதறாம கரெக்டா பதில் சொல்றாங்களா அப்படின்றத பயாலஜி பவுலர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ பயாலஜி பவுலரால வீசப்பட்ட இந்த செல் வழி நோய் எதிர்ப்பு திறனுக்கு காரணமான செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? கேமரா மூவ் ஆன் டு ஹரிஷ். ஹரிஷ் நீங்க இந்த கேள்விக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு இல்ல அஸ்வின், இந்த கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்விதான். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம உடம்புல இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்ப அதுங்கள்ல ஏதோ ஒண்ணுதானே அந்த நோய் எதிர்ப்பு திறனுக்கு. அப்ப நோய் எதிர்ப்பு திறனுக்கு எது செயல்படும் பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள், வெள்ளை சிவப்பணுக்கள் சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் தான் செயல்படும். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஒயிட் பிளட் செல்ஸ் லிம்போசைட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கிட்ட ரெண்டு லிம்போசைட்ஸ் ஆப்ஷன்ல இருக்கு. ஒன்னு பி லிம்போசைட், இன்னொரு டி லிம்போசைட். அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு பதில். இதுங்க ரெண்டு ஆன்சர் இல்ல. அப்ப நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லும் போதே வெள்ளை சிவப்பணுக்கள் தான் இதற்கு காரணமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அஸ்வின். அப்ப வெள்ளை சிவப்பணுக்கள்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு WBC, இன்னொன்னு WBC தான். அதுல ரெண்டு இருக்கு நம்ம கிட்ட. ஒன்னு பி லிம்போசைட், இன்னொன்னு என்னது? டி லிம்போசைட். இது ரெண்டுத்துல எது பதிலா வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அஸ்வின், இதுல ரெண்டுத்துலயும் அவங்க கேட்டிருக்க வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். செல் மீடியேட்டட், செல் வழி நோய் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது செல் வழியாக எதிர்ப்பு திறனை வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டி லிம்போசைட்ஸ் தான் பண்ணணும். என்ன இது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புலயும் கேன்சர் செல்கள் உருவாகலாம், சில ஆறாவது புண்ணுங்க உருவாகலாம். அந்த செல் எல்லாம் டைரக்டா போய் இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். அப்போ ஒரு கேன்சர் செல் உருவாகுதுன்னா அந்த கேன்சர் செல்லையே போய் டைரக்டா இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அட்டாக் தாக்கும். தாக்கிட்டு அந்த டி லிம்போசைட் தாக்கிட்டு அந்த இடத்தை என்ன பண்ணும்? கியூர் பண்ணி விட்டுரும். அப்போ இது ஆன்டிபாடிஸை உருவாக்காது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து என்ன பண்ணாது? உருவாக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டி லிம்போசைட்டால எது உருவாக்கப்படாது? ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாக்கப்படாது. அப்போ இதுக்கு இது வேலை கிடையாது. இது எந்த செல்லு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த செல்லையே என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி கியூர் பண்ணி விட்டுரும். அதனாலதான் செல் வழின்னு சொல்றாங்க. செல்லின் வழியாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அப்ப பாதிக்கப்பட்ட ஒரு செல்லின் வழியாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அஸ்வின். அதனாலதான் டி லிம்போசைட். அப்ப பி லிம்போசைட் தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த பி லிம்போசைட்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் தான் நமக்கு ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணும். அதாவது இப்ப சளி பிடிக்குதுன்னா சளியை குணப்படுத்துறதுக்கு ஒரு ஆன்டிபாடிஸ், நமக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னொரு புது செல் வகையில உருவாக்குறது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா பி லிம்போசைட். அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுச்சா? பாதிக்கப்பட்ட செல்லின் வழியாகவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குச்சுன்னா அது டி, புதிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குச்சுன்னா அது பி. இவ்வளவுதாங்க அஸ்வின். நல்ல ஒரு கொஸ்டின் தான் இல்ல? பயாலஜி பவுலரால எதிர்பார்க்க முடியாத ஒரு எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு எதிர்பார்க்காத முடியாத பாலை வந்து நம்ம பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனா போயிடுச்சு. இப்ப நம்ம பேட்ஸ்மேன் கொஞ்சம் திணறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அஸ்வின். சோ அடுத்த கேள்வியும் இதே பயாலஜி பவுலர் கிட்டே தான் ஓவர் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க நம்ம டீம். சோ இதே பயாலஜி தான் அடுத்த கேள்வியும் வீச வராங்க. இந்த பந்தை நம்ம பேட்ஸ்மேன்கள் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஆறாவது கேள்வியான ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர், ஜிம்னோஸ்பர்ம்கள் என்பவைன்னு சொல்லியிருக்காங்க அஸ்வின். இந்த கேள்வியை நம்ம பேட்ஸ்மேன்கள் சரியா சமாளிப்பாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலையே. நீங்க கொஞ்சம் பாருங்க. அதாவது ஹரிஷ், இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே ரொம்ப சுலபமான கொஸ்டின். நம்ம பேட்ஸ்மேன்களுக்கு இது ஒரு சவாலான கேள்வியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் நம்ம பேட்ஸ்மேன்கள் ஏற்கனவே அந்த ஒரு கேள்வியில தான் இரண்டு வகையான பதில குழம்பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு டி லிம்போசைட்ஸ், இல்லைன்னா என்னது பி லிம்போசைட்ஸ் குழம்பி இருக்கலாம். ஆனா இந்த ஒரு கேள்வி ரொம்பவே பேசிக்கான ஒரு கொஸ்டின். நம்ம பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சாதாரணமா அடிச்சிருப்பாங்க. ஜிம்னோஸ்பெர்ம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபன் சீடட் பிளான்ட்ஸ், அதாவது பழங்களால மூடப்படாத ஒரு விதை தான் இதுன்னு சொல்லுவாங்க. அப்ப பயாலஜி பவுலரை நம்பி கொடுக்கப்பட்ட ரெண்டாவது பந்தில அவர் அவுட் ஆனாருன்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரையும். ஏன்னா பயாலஜி பவுலர் முதல் பந்தை வந்து ரொம்ப லாவகமா வீசி பேட்ஸ்மேன்களை சிதறடிச்சாரு. ஆனா ரெண்டாவது பந்துல என்ன கொடுத்தான்னு பாத்தீங்க, ஈஸியா வந்து ஓவரை கொடுத்துட்டு போயிட்டாரு போல இருக்கு. சோ இந்த இரண்டாவது ஓவர்ல அவர் கொடுத்திருக்கக்கூடிய ரன் வந்து ரொம்பவே அதிகம். சோ இதுல எல்லாருமே வந்து 5 ரன்னை டெஃபினட்டா எடுத்திருப்பாங்க நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் எல்லாம். சரிங்களா? சோ அடுத்த கேள்வி
அடுத்த பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெமிஸ்ட்ரி பவுலர் வந்திருக்காரு. which of the following is the prime cause for ozone depletion and formation of ozone hole? ஓசோன் அளவில் குறைந்து போவதற்கு, ஓசோன் படலத்துளை உருவாவதற்கு முக்கிய பெரிதான காரணம், பிரதான காரணமும் சொல்லலாம், பெரிதான காரணமும் சொல்லலாம். ஓகேங்களா? சோ எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெமிஸ்ட்ரி பவுலர் வந்து ஒரு கொஸ்டினை வந்து வீசிட்டு போயிருக்காரு. இந்த ஒரு பந்தை வந்து எதிர்கொள்றது ரொம்பவே சுலபம் ஹரிஷ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பவுலர் வந்து கொஞ்சம் குழப்புவாரு, கொஞ்சம் பதற்றத்தை உண்டு பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன். ஆனா கெமிஸ்ட்ரி பவுலரும் கொஞ்சம் சுலபமா தான் வந்து பந்தை வீசிட்டு போயிருக்காரு. ஓசோன் அப்படின்னும் போதே நம்ம வந்து அந்த பசுமை இல்ல வாயுக்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நம்ம பேட்ஸ்மேன்கள்லாம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது எதை பதிலா கொடுத்துட்டு போயிடுவாங்க? சிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய குளோரோ ஃப்ளோரோ கார்பன், இதை பதிலா கொடுத்துட்டு போயிடுவாங்க ஹரிஷ். சோ இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பனை பத்தி நீங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அதாவது நம்ம வீட்டுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறமா ஏரோசெல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிஎஃப்சி, பசுமை இல்ல வாயு. ஓகேவா? சோ இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எங்க பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்ல சொல்றதா இருந்தாங்கன்னா படையடுக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. படையடுக்கு, சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போகும். சரிங்களா? இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் நம்ம வீட்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஃப்ரிட்ஜ், ஏசில இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்க போகும்? படையடுக்கு மண்டலமான ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போகும். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடக்கும் ஹரிஷ்? அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அங்க வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா யூவி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்னால இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடைக்கப்படும். அப்ப யூவி ரேடியேஷனால இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்க உடைக்கப்படுது? இந்த படையடுக்கு மண்டலத்துல உடைக்கப்படுது. அப்போ இங்க ஆரம்பிச்சு இது இந்த இடத்துல உடைப்படுது. உடைப்பட்டதுக்கு அப்புறமா அது எதை ரிலீஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்றாங்கல்ல, அது வந்து ஒரு குளோரின் அணுக்களை உருவாக்குது. எதை உருவாக்குது? குளோரின் அணுக்களை உருவாக்குது. அந்த குளோரின் அணுக்கள் தான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வினை யூக்கிகளாக செயல்படுது. அந்த குளோரின் அணுக்கள் தான் வினை யூக்கிகளாக செயல்பட்டு எந்த படலத்தை பாதிக்குது? ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய O3, சரிங்களா? O3 சொல்லக்கூடிய ஓசோன் அதை பாதிப்படைய செஞ்சு ஓசோன் படலத்திலே ஓட்ட போட்டிருக்காங்க ஹரிஷ். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல இருந்து ஃப்ரிட்ஜ், ஏசில ரிலீஸ் ஆகிற சிஎஃப்சி எங்க போகுது? ஸ்ட்ராட்டோஸ்பியர் போகுது. அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய யூவி கதிர்களால பாதிக்கப்பட்டு துண்டு துண்டா உடையுது. அப்படி உடையும் போது அதுல இருந்து வரக்கூடிய குளோரின் அணுக்கள் தான் வினை யூக்கிகளாக செயல்பட்டு ஓசோனை வந்து பாதிப்படைய செய்யுது. O3 பாதிப்படைய செஞ்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓட்ட விழுது. சரிங்களா? அப்ப அடுத்து நம்ம பவுலர்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய பவுலர் யாரா இருக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் வந்து பாலிட்டில இருந்து வராங்க. சோ பாலிட்டில இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. சோ இத பத்தி நீங்க பேசலாம் ஹரிஷ், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அஸ்வின், இது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடுத்து சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதாவது சூஸ் தி இன்கரெக்ட் பேரண்ட் சொல்லிருக்காங்க. ரொம்பவே சுலபமான ஒரு கேள்விதான். முதல் கேள்வியில கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா பாலிட்டி அவர்கள் வந்து கொஞ்சம் பற்றமடைய செஞ்சாரு. என்ன மாதிரியான நிதி ஆணையம், அதாவது மேட்ச் வந்து சுலபம் நினைச்சு உள்ள வந்த பேட்ஸ்மேன்களை ஃபர்ஸ்ட் பால்ல கொஞ்சம் திணறடிச்சாரு இந்த பாலிட்டினே சொல்லலாம். ஆனா இப்போ வந்து பவுலர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பாலை தான் வீசியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து பிரிட்டன், அது சரி. ஒற்றை குடியுரிமை நம்ம பெற்றது வந்து பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம அமெரிக்காவில தான் பெற்றிருக்கோம். யூஎஸ்ஏ தான் அதை நமக்கு கொடுத்துச்சு. அடிப்படை உரிமைகள் என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். அப்ப முதல் மூன்றுமே சரியா இருக்கக்கூடிய நேரத்துல அஸ்வின் இந்த நாலாவது தான் தப்பா இருந்திருக்கணும். அதை நம்ம பேட்ஸ்மேன்கள் சரியா தானே பண்ணிருப்பாங்க. அப்ப டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுக்கப்படவில்லை அஸ்வின். ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுக்கப்படல. இது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னாலே நல்லா தெரியும். டிபிஎஸ்பின்றது வந்து அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அயர்லாந்து அப்படின்ற இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுதான் சரியான பதிலா இருக்கும். அப்ப இந்த தென்னாப்பிரிக்காவில என்ன பண்ணாங்கன்னா இந்த ராஜ்யசபான்னு சொல்றாங்கல்ல, அந்த ராஜ்யசபாக்கு எப்படி ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது அப்படின்றத வந்துதான் எங்க இருந்து திருடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க. சோ திருடி இருக்காங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம், தப்பு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது நல்லா பாத்துக்கோங்க. தென்னாப்பிரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது அதுதான். சரிங்களா? அடுத்த பவுலர் யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்ஸ்ல இருந்து அகைன் வந்திருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு நல்ல பெரிய பொறுத்துக பவுலர் வந்திருக்காங்க அஸ்வின். என்ன வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொறுத்துகளை சில டெக்னாலஜிஸ், அதனுடைய அறிவியல் தத்துவங்களான சயின்டிபிக் பிரின்சிபல்ஸோட பொறுத்து சொல்லியிருக்காங்க அஸ்வின். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்தோடனே ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்ன, ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்னன்னு கேட்டே பழகுனதுனால இந்த கேள்விக்கு பேட்ஸ்மேன்கள் சுலபமாவே எதிர்நோக்கி இருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கெட் அப்படின்னும் போது நியூட்டன்ஸ் லாவா
ராக்கெட் அப்படின்னும் போது என்னது நியூட்டனின் விதி, அதுதானே ரொம்ப முக்கியம். அப்ப நியூட்டனின் விதி தான் வந்து இது மேட்ச் ஆகுதுங்க. அப்போ மூணாவது ஆப்ஷன்ல ஒண்ணுன்னு இருக்கணும். மூணாவது ஆப்ஷன்ல ஒண்ணுன்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்பயே மேட்சை முடிச்சு விட்டாங்க டி. அப்ப பவுலர் பிசிக்ஸ் வந்து ரொம்ப பெருசா ஒரு கேள்வியை ரெடி பண்ணிட்டு வரேன்னு வந்து ரொம்ப பெருசா ஒரு பந்தை வீசி இருக்காரு. ஆனா அந்த பந்தை நம்ம பேட்ஸ்மேன்கள் அசால்ட்டா ஒத்த கையை வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராக்கெட் தத்துவமான நியூட்டன் விதி. ஏன்னா ராக்கெட் தத்துவம் என்பது நியூட்டனின் மூன்றாம் விதியுடன் தொடர்புடையது. For every action is equal and opposite reaction அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் சரிசமமான எதிர்வினை உண்டுன்னு அதுதான் அதுல பொருத்தி இருக்கு அஸ்வின். சோ விமானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெர்னூலிஸ் தத்துவத்துடன் பொருந்தி இருக்கு. அப்ப முதல் விமானம் சொல்லக்கூடிய ஏரோப்ளேன் வந்து பெர்னூலிஸ் பிரின்சிபல் தான் சரியானதா இருக்கும். ஏர் பலூன்ன்றது வந்து பியானன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியானன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் பியானன்ட்னே கொடுத்துட்டு இருக்காங்க. அது கிடையாது, மிதப்பு விசை. ஓகேங்களா, மிதப்பு விசை. அடுத்தது நீராவி இயந்திரம் வந்து வெப்ப இயக்க விதியினுடன் தொடர்புடையது. லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் ஸ்டீம் இன்ஜின். சோ இந்த ஒரு பிசிக்ஸ் பவுலரால வீசப்பட்ட இந்த ஒரு கொஸ்டினை தவிடு பொடியாக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்மளுடைய பேட்ஸ்மேன். சோ அடுத்த பந்து எந்த யாரை நோக்கி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவர்தான் அகைன் வந்து நம்மளுடைய கெமிஸ்ட்ரி பவுலர் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. பின்வரும் எந்த உலோக கனிமம் இரும்பு எஃகு மின்கலன்கள் பூச்சிக்கொல்லி தயாரிப்பில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. which of the following metallic minerals used in product in the iron steel batteries pesticides அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அஸ்வின் இந்த கொஸ்டினுக்கு நீங்களே கொஞ்சம் என்னன்றத பாருங்க, இந்த கொஸ்டினை பத்தி என்ன என்றது விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நம்மளை பொறுத்தவரை இந்த இரும்பு ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இப்படி கேட்டாலே அதுல யாரெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா மேங்கனீஸ். அது கண்ணு மூடிட்டு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 10% மேங்கனீஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பொருளை என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அரிசி உருவாக்கவே முடியாது. அப்படி உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே கண்டிப்பா என்ன வேணும், அயன் ஸ்டீல் பேட்டரிஸ்ல மேங்கனீஸ் இருக்கு. அப்ப உதாரணமா நீங்க கூட தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரி பேட்டரிஸ்லயும் சரி பெஸ்டிசைட்ஸ்லயும் சரி, அதாவது உயிர்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் மின்கலன்களையும் சரி எதை பயன்படுத்திருக்காங்க, ஹரிஷ் மேங்கனீஸ் தான் பயன்படுத்திருக்காங்க. அப்ப கெமிஸ்ட்ரி பவுலரால பேட்ஸ்மேன்கள் சிதறுவார்கள் என்று எரியப்பட்ட இந்த ஒரு பந்தை வந்து அவங்க லாபகமாவே சமாளிச்சிருக்காங்க நம்மளுடைய பேட்ஸ்மேனே சொல்லலாம். சோ சரியான பதில தான் இதுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி. இதை வந்து நம்ம பயாலஜிலையும் சேர்த்துக்கலாம், மெயினா எக்கனாமிக்ஸ்லயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் இவங்க ரெண்டு பவுலரும் கலந்து வந்து இந்த பந்தை வீசுற மாதிரி தான் இருக்கு. வெள்ளை புரட்சி, வெண்மை புரட்சின்னு சொல்லக்கூடியதுலதான் இந்த ஆபரேஷன் ஃப்ளட்ன்ற வார்த்தையே தொடர்பு படும். சோ நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் இதை கொஞ்சம் லாபகமா சமாளிக்க வேண்டிய இடத்துலதான் இருக்காங்க. சோ முதல் கூற்றா வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆபரேஷன் ஃப்ளட் என்பது பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம். தட் மீன்ஸ் ஆபரேஷன் ஃப்ளட் வாஸ் a program for women empowerment ன்னு கொடுத்திருக்காங்க. இரண்டாவது கூற்று வந்து under this program rural women involved in dairy development ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்து பெண்கள் பால் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அப்ப எக்கனாமிக்ஸ் பவுலரால ரெண்டு பந்து அட் டைம்ல வீசப்பட்டிருக்கு. இது நம்ம பேட்ஸ்மேன் இவங்க எப்படி எதிர்கொண்டாங்கன்னு நமக்கு சத்தியமா தெரியல. சோ முதல் பந்துக்கு ரெண்டாவது பந்துக்கும் நம்ம என்னதான் சொன்னாலும் அம்பையர்ஸ் என்னதான் சொன்னாலும் மூவ் ஆன் டு த தேர்ட் அம்பையர் தான். ஏன்னா இதனுடைய டெசிஷன் வந்து மூன்றாவது அம்பையர் தான் எடுக்கணும். சோ மூன்றாவது அம்பையர் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹரிஷ். சோ இந்த முதல் கூற்றுக்கு மூன்றாவது அம்பையர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்றத பார்க்கலாம். சோ மூவ் ஆன் டு த தேர்ட் அம்பையர். சோ கேமரா எல்லாருமே ரெடியா இருக்க. இந்த முதல் கூற்றுக்கு என்ன முடிவு அவங்க கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். சோ ஒவ்வொரு நிமிஷமும் பக்குன்னு இருக்கு. ஆபரேஷன் ஃப்ளட் என்பது பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டமா, டெசிஷன் பெண்டிங்லே இருக்காங்க. சரி, அவங்க சரின்னு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம்னு முழுவதுமாக சொல்லிட முடியாது. அதாவது இந்த ஆபரேஷன் ஃப்ளட் என்பது வெண்மை புரட்சியுடன் தொடர்புடையது, ஒயிட் ரெவல்யூஷனோட தொடர்புடையது. சரிங்களா, வெண்மை புரட்சியுடன் தொடர்புடைய இந்த ஆபரேஷன் ஃப்ளட் முக்கியமா வந்து பால் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அதாவது இந்தியாவில எங்கேயுமே பால் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சது. அப்ப பால்கள் எங்க இருந்து வரும், கிராமப்புறங்கள்ல இருந்து வரும். அப்ப கிராமப்புறங்கள்ல இருந்து பால்கள் வரும்பொழுது கண்டிப்பா பால் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் குறையும். அதனால அதெல்லாம் சேகரிச்சு பண்ண வேண்டியதுதான் இந்த வெண்மை புரட்சிக்கான முக்கிய நோக்கமா கருதப்பட்டுச்சு. ஆனா இது ஒரு பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டமானா பார்ஷியலி இட் வில் பி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நமக்கு தேர்ட் அம்பையர் டெசிஷன் எஸ் அப்படின்னு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல கால்நடைகளை பெரும்பாலும் பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் பெண்கள் தான்.
அப்ப கிராமப்புறங்கள்ல கால்நடைகளை பராமரிக்கிற ஒரு முக்கிய பங்கே பெண்களுக்கு இருக்கு. அப்ப இது வந்து பெண்களை நீ முன்னேற்றத்துக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நீலாம் எங்க வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை வந்து கேட்டுட்டு இருந்த காலம் போயிட்டு இருந்துச்சு அஸ்வின். இப்பெல்லாம் வந்து பெண்கள் பால் உற்பத்தி வந்து பங்கெடுத்துக்கும் பொழுது அவர்கள் வந்து கால்நடைகளை பராமரிச்சு அதன் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய பால் பொருட்களின் மூலமாக லாபத்தை ஈட்டினார்கள் என்றால் அவர்களுக்கு அது ஒரு முன்னேற்றம் மேம்பாடை தரும். அதனால பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம்னு சொல்லக்கூடிய இந்த முதல் குற்றம் சரின்னு தான் நம்மளுடைய தாடம் பேர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம ரெண்டாவது குற்றத்துக்கு போக வேண்டிய காலத்துக்கு வந்துட்டு அஸ்வின், இதை நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நீங்க உங்களுக்கு ரெண்டாவது குற்றம். தேங்க்யூ அஸ்வின். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, முதல் குற்றம் பத்தி தெளிவா விளக்கிட்டீங்க. இப்ப ரெண்டாவது குற்றம் என்ன சொல்லிருக்காங்க, இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்து பெண்கள் பால் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனா என்ன பொறுத்தவரையும் இது வந்து கான்ட்ராடிக்ஷனாலாம் ஒண்ணும் இல்ல. முதல் கூற்றுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி தான் ரெண்டாவது கூற்று இருக்கு அஸ்வின். அதனால வந்து இதை வந்து நம்ம மூவ் ஆன் டு தேர்ட் அம்பையர், இதையும் தேர்ட் அம்பையர் கிட்ட கேட்டுடலாம், நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிருக்கேன். சோ கேமரா மூவ் ஆன் டு தேர்ட் அம்பையர், டெசிஷன் பெண்டிங்ல வைக்க போறாரு நம்ம அம்பையர். சோ என்ன வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்து பெண்கள் பால் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சரியா தவறா? தேர்ட் அம்பையர் டெசிஷன் பெண்டிங்ல போது பக்கு பக்குன்னு இருக்கிற பேட்ஸ்மேன்களுக்கு சரி. அப்ப இரண்டாவது இதையும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சரின்னு கொடுத்திருக்காரு தேர்ட் அம்பையர். அதாவது வந்து பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம் அஸ்வின் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாரு. ஏன்னா ஒயிட் ரெவல்யூஷன் வந்து பெண்களை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இருந்திருக்கு கிராமப்புற பெண்களுக்கு. அது ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு இதுவா இருந்திருக்கு அந்த வெண்மை புரட்சின்னு சொன்னாரு. அப்ப அதனால கண்டிப்பா கிராமத்து பெண்கள் பால் பொருட்கள் தயாரிப்புல ஈடுபடுவாங்கல்ல. பாலை தயிராக்குவாங்க, தயிரை மோராக்குவாங்க, மோரை நெய்யாக்குவாங்க, நெய்யை நல்ல லாபத்துக்கு விற்பாங்க. நல்லா இருக்குல்ல? அப்ப இது கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பையர் சொல்லிருக்காரு. அப்போ இந்த கேள்விக்கான பதிலா வந்து 1 மற்றும் 2 ரெண்டுமே சரின்னு பார்க்கப்படுது அஸ்வின். சோ இந்த கொஸ்டின் நல்ல ஒரு கொஸ்டினாவே தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அடுத்தது 12வது பவுலர் யார் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகைன் பயாலஜி. ஏன்னா இந்த முறை பயாலஜி வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரணகலத்தை கிளப்பிட்டதுனால அந்த பவுலர் கிட்டயே அடுத்தடுத்து நம்மளுடைய ஓவர்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. சோ இப்போ வந்து the nitrogen fixing bacterium present in the root modules of leguminous plantis, லெகுமினஸ் தாவர வேர் முடிச்சுகளில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அஸ்வின். சோ இந்த ஒரு கேள்வி வந்து நம்ம பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்காது. ஏன்னா அவர்கள் வந்து இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கொஸ்டினை படிச்சே இருப்பாங்க. சோ இந்த கேள்விக்கான ஒரு பதிலா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ரைசோபியம். நம்மளுடைய பயாலஜி பவுலர் மிகவும் எதிர்பார்த்து வீசப்பட்ட இந்த ஒரு பந்துக்கு பேட்ஸ்மேன்கள் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரைசோபியம் என்பது அவர்களுக்கு தெரிந்த ஒரு பதில் தான். ரைசோபியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து காத்தீங்கன்னா, அதாவது தாவரத்தினுடைய வேர் முடிச்சுகள்ல இந்த ரைசோபியம் என்ற பாக்டீரியம் இருக்கும். அப்போ ஒரு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டாணி, இந்த பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய வேர் முடிச்சுகள்ல இந்த ரைசோபியம் பாக்டீரியம் என்ன பண்ணும்னா சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய ஓகேங்களா, சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றும். நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றி தாவர வளர்ச்சிக்கு அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க அஸ்வின். அதனால ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பந்துனே சொல்லல. இந்த பந்தை வந்து பேட்ஸ்மேன்கள் நல்லாவே எதிர்கொண்டு இருந்தாங்க. சோ ரைசோபியம் ரைஸே இருக்காது போயிட்டு போகுது அப்புறமா. சோ தாவரத்தினுடைய வேறு வந்து அதிகப்படுத்தும். அடுத்தது the opaqueness of lens of the eye is known as கண் லென்ஸின் ஒளிபுகா தன்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க அஸ்வின். இந்த ஒரு பந்து பிசிக்ஸ்ல இருந்து வீசப்பட்டிருக்கு. இந்த பந்த பேட்ஸ்மேன்கள் எப்படி எதிர்கொள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான் அஸ்வின். என்ன பொறுத்த வரையும் இந்த வடிவேல் சார் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு இல்ல, ஏன் உனக்கு அவ்வளவு மங்களாவா தெரியுது, ஏன் உனக்கு அவ்வளவு சத்தமாவா கேக்குதுன்னு ஒரு படம் வருமே. அந்த மாதிரி படத்துல ஒரே பனிமூட்டமா இருக்குப்பா அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லுவோம்ல. அந்த தாத்தா சொல்லும் போது வந்து என்னது பங்குனி வெயில் பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்குது, உனக்கு பனிமூட்டை கேக்குதா? பனிமூட்டைனா இந்த மாதிரிதான் இந்த கண் லென்ஸ் வழியாக, அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸின் வழியாக ஒளியானது உள்ளே புகாமல் இருந்தால் உனக்கு இதுதான் ஏற்படும். அப்ப என்ன வரும்னா கண்ணுக்கு மேல ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க அஸ்வின். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்புரை, கேட்ராக்ட். இந்த பதில வந்து நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் சரியாவே கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு கேள்வி வந்து பிசிக்ஸ் பவுலரால போடப்பட்ட இந்த பந்து வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது நம்ம பேட்ஸ்மேனுக்கு. அப்போ கண்புரை, கேட்ராக்ட் அப்படின்றதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அப்ப கண்ணுக்கு மேல ஒரு புற வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதன் வழியாக ஒளியானது என் கண்ணின் வழியாக ஊடுருவாது. அதனால எனக்கு என்ன ஆகும், ஒரே பனிமூட்டமா இருக்குன்னு சொன்னார்ல, அந்த மாதிரிதாங்க தெரியும் அஸ்வின். அப்போ கேட்ராக்ட்ன்றது அந்த கேள்விக்கான சரியான விடை. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா தகவலும் சொல்லிட்டு போலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்
சி மற்றும் இ குறைபாட்டால் தான் இந்த கண்புரையானது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இருக்கு. அப்ப மங்கலான கண் பார்வைக்கு விட்டமின் இ குறைபாடும் ஒரு இதுதான். மலட்டுத்தன்மை மட்டும் படிச்சிருப்போம், இதுவும் ஒரு காரணம் தான். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 14வது கேள்வி ஹிஸ்டரி பவுலரால வீசப்பட்டிருக்கு. Who are the name of விஷ்ணு சித்தர்? யார் விஷ்ணு சித்தரின் பெயரை கொண்டுள்ளார் பின்வருவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு நீங்க பாருங்க அஸ்வின், உங்களுக்கானது. யார் விஷ்ணு சித்தர் பெயர் கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா 12 ஆழ்வார்கள்னு சொல்றாங்க ஹரீஷ். அந்த 12 ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வாராக கருதப்படக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய ஆழ்வார். இவரை தான் விஷ்ணு சித்தர். இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சித்தர் தான். இந்த விஷ்ணு சித்தர்ன்ற இயற்பெயர் தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாறி போயிட்டு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம வந்து தசாவதார படத்திலே பார்த்திருப்போம் ஹரீஷ். என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லை மட்டும் கண்டா அது கடவுள் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பாட்டுல வந்து நடுவுல வந்து ஒரு சீனா வந்து இது வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த பல்லாண்டு கூடிய திருப்பல்லாண்டு எழுதியவரே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய ஆழ்வார் தான். சரிங்களா? சோ இதுதான் ஹரிஷ் இந்த கேள்விக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து பிரபந்தத்தையே வந்து தொகுத்தவர்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு கேள்வி வந்து நம்ம பேட்ஸ்மேன்கள் வந்து நல்லாவே பண்ணிருப்பாங்க. அப்ப ஹிஸ்டரி பவுலரால வீசப்பட்ட ஒரு பந்து வந்து ஒரு பெரிய பந்தை அவங்க வந்து திகைக்க வைக்கல, ஈஸியா தான் இருந்திருக்கு. சோ 15வது பந்து யார் வீசப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் சயின்ஸ்ல இருந்தா அதிகமா வந்திருக்கு. சோ பார்க்கும்போதே தெரியுது. ஃபர்ஸ்டே பஞ்சசீல் மேட்ச் த ஃபாலோவிங் சொல்லிட்டாங்க. பஞ்சசீல் பேக்ட், பஞ்சசீல ஒப்பந்தம், இது எந்த 2 நாடுகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது பாத்தீங்கன்னா ஹரீஷ் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டது 1954. அப்ப முதல் அந்த பஞ்சசீல ஒப்பந்தம் வந்தது வந்து 4. சரிங்களா? 1954 தான் உருவாக்கி இருக்காங்க ஹரீஷ். சோ அடுத்தது வந்து சார்க்க வந்து ஈஸியா போதுலாம். ஏன்னா சார்க் வந்து 1985. அப்போ 4-1 இருக்கணும். எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் 4ல தொடங்கினதே ஒரே ஆப்ஷன் தான். அப்ப இதுவே முடிஞ்சிருச்சு. அப்போ சார்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு சவுத் ஏசியன், அந்த சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்மாண்டு, நேபாள் காத்மாண்டுல இருக்கும். சோ இது தொடங்கப்பட்ட வருஷம் தான் 1985 ஹரீஷ். சோ அடுத்தது பாண்டரங் மாநாடு, அப்கோர்ஸ் 1955. அப்ப அது 3 வரும், இது 1 வரும். ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் 1987. சோ இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் பேட்ஸ்மேன்களுக்கு வந்து நம்ம அதுதான் சொல்லிக்க முடியும். சோ பாருங்க அடுத்தடுத்த ஓவர்ல இவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா ஈஸியா அடிச்சிருங்க. சோ முதல் 15 கேள்வியை விட அடுத்து கடைசியா வரக்கூடிய 5 கேள்வி யார்கிட்ட இருந்து வரப்போகுதுன்னா சைக்காலஜி பவுலர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு ஓவரை. சோ 5 பந்தையுமே வந்து சைக்காலஜி ஓவர் வந்து வீச போறாரு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு இந்த பேட்ஸ்மேன்கள் வெளியே போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அவர் கொஞ்சம் நேரத்துல சுலபமாவும் வீசுவார், சில நேரத்துல கடினமாவும் வீசுவார். அவர் எப்படி வீச போறாருன்றத பொறுத்து தான் பார்க்கணும். சோ இது வந்து நம்மளுடைய பேட்ஸ்மேன்களுக்கான டைம் அவுட்னே கூட சொல்லலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தாராளமா வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இல்ல சைக்காலஜி பவுலரை எதிர்கொள்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ல கூட இருந்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம பார்க்க தான் போறோம் இந்த 16வது பவுலர்ல இருந்து அந்த சைக்காலஜி பவுலர் எந்தெந்த மாதிரியான பந்துகளை வீச போறாங்க, அந்த பந்துகளை எப்படி நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் எதிர்கொள்ள போறாங்கன்னு பார்க்கணும் ஹரீஷ். ஸோ வெயிட் பண்ணியே பார்க்கலாம். அஸ்வின், நம்மளுடைய நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய சைக்காலஜி பவுலர் முதல் கேள்வியை வந்து ஒரு மேக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து பலமா வீசி இருக்காரு. சொல்ல போனா எல்லாருமே வந்து ஒரு சுலபமான கேள்வியா இருக்கும். எப்படி இந்த சீசன் வந்து ஆரம்பிக்கும் போது PPL 1ல வந்து ஒரு மேட்ச்ல முதல் கேள்வி சுலபமான கேள்வியா இருக்கும் எதிர்பார்த்த நேரத்துல பால்கில இருந்து ஒரு பெரிய கேள்வி வந்துச்சோ, அதே மாதிரிதான் இப்போ இவருமே வந்து சைக்காலஜி எல்லாருக்கும் சுலபமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு நேரத்துல இவர் வந்து ஒரு பெரிய மேக்ஸ் கொஸ்டின் வச்சுட்டாரு. ஆனாலும் நம்ம பேட்ஸ்மேன்கள் சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு கொஸ்டின் பாருங்க. A gold chain is sold for rupees 14,500 at a loss of 20%. What is the cost price of the gold chain? ஒரு தங்கச்சங்கிலியை 14,500க்கு விற்பதன் மூலம் நட்டம் ஏற்படுகிறது எனில் தங்கச்சங்கிலியின் அடக்க விலையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுடைய பேட்ஸ்மேன்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருக்காது. அதாவது 14,500 ரூபாய்க்கு ஒரு நகையை விற்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு சதவீத நஷ்டம் ஏற்பட்டுச்சா? 20% தமிழ்ல கொடுக்கல, பார்த்து வச்சுக்கோங்க. 20% நஷ்டம் ஏற்படுகிறதா? அப்போ ஒரு பொருளை எப்பவுமே ஒரு பொருளினுடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100%. ஒரு பொருளினுடைய விலை எப்பவுமே என்னது 100%. அதை வந்து இவங்க 14,500 ரூபாய்க்கு தான் வித்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 20% நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா 100%த்துல 20% நஷ்டம்னா மைனஸுங்களா?
நஷ்டம்னாலே மைனஸ். அப்ப 100% 20% நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருளை 80%க்கு தான் வித்து இருக்காங்க. அப்போ 80% விலை தான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14,500 ரூபாய். சரிங்களா? இது நம்ம பேட்ஸ்மேன்கள் சுலபமாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த கேள்வியை படிக்கும் பொழுது. அப்ப 14,500 ரூபாய்க்கு விற்கும் போது 20% நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருளினுடைய விலை எத்தனை சதவீதம்? 80%. அவங்க அடக்க விலை கேட்கிறாங்க. அடக்க விலை எப்பவுமே எத்தனை சதவீதம்? 100. அதுதான் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம பேட்ஸ்மேன்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணி ஈஸியா சொல்லிடுவாங்களே. 14,500 இன்டு 100 டிவைடட் பை 80. இதுதான் எக்ஸ்ங்க. குறுக்கு பெருக்கல் பண்றாங்க, அதனால இப்படி வந்து எழுதியிருப்போம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 20வது வாய்ப்பாட்டுல வச்சுக்கலாம். 20வது வாய்ப்பாட்டுல இது 4 முறை, 20வது வாய்ப்பாட்டுல இது 5 முறை. சரிங்களா? அப்ப கரெக்டா தானே பண்ணிருக்காங்க அஸ்வின். இப்ப அந்த 5 அப்படியே வச்சுக்கலாம். 4ஆல இது அடிக்கலாம். 14ல எத்தனை நாள் இருக்கும்? 12. அது வந்து 3 முறை அடங்குமா? அப்ப 14ல 3 நாள் முழுசா இருக்கும். மீதி எவ்வளவு மீந்துச்சு? 2. 25ல எத்தனை நாள் இருக்கும்? 6. மிச்சம் எவ்வளவு மீந்துச்சு? 1. 10ல எத்தனை நாள் இருக்கும்? நான் நல்லா பாருங்க, 14,500ன்றத அடிக்கிறேன். புரியுதுங்களா? எதால அடிக்கிறேன்? 4ஆல அடிக்கிறேன். 14ல எத்தனை நாள் இருந்துச்சு? 3. ஏன்னா 3 நாள் 12. மிச்சம் 2 மீந்துச்சு. அந்த 2 பக்கத்துல இருக்கும் கூட சேருங்க. 25ல எத்தனை நாள் இருந்துச்சு? 6. ஓகேவா? 6 நாள் 24. மிச்சம் 1 மீந்தானா அந்த 1 இங்க சேருங்க. 10ல எத்தனை நாள் இருக்கும்? 2. மிச்சம் 2 மீந்தானா அந்த 2 இவங்க கூட சேர்ந்துங்க. 20ல எத்தனை நாள் இருக்கும்? 5. அப்ப 14,500 அடிச்சு கொடுக்கும் போது 3,625 வரும். சாரி, 3,625. இது ரெண்டுத்தையும் பெருக்கி சொன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஏன்னா 4ஆல இது முழுமையா அடிபட்டதுனால. 5 5 25, 2 5 10 12, 6 5 30 31, 3 5 15 16. சாரி, 5 18. ஓகேவாங்க, 3 இருக்கு, நான் பார்க்கல, 1 கூட்டிட்டேன். சோ 18,125. அப்ப ஏ விலை தான் சரியா இருக்கும் அஸ்வின். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள், சரியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரொம்ப சுலபமான கேள்வி, அதாவது சைக்காலஜில முதல் கேள்வி பார்க்கப்படுது. அப்ப அடுத்த பந்தா எது பார்க்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோடிங் டிகோடிங் கொஸ்டின் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு கேள்வி வந்து நீங்க பாருங்க அஸ்வின் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ், இந்த ஒரு கேள்வி வந்து மிகவும் சுலபமா தான் இருக்கும் கோடிங் டிகோடிங்ல. ஏன்னா டச்ன்றது வந்து 68 எழுதிருக்காங்க. அப்ப எரர்ன்றது வந்து எப்படி எழுதுவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம பசங்களுக்கு ஈஸியாவே தெரியும். டச் அப்படின்னும் பொழுது அதனுடைய ஆல்பபெட்டை கூட்டுவாங்க. டி வந்து 20வது லெட்டரு, ஓ வந்து 15வது லெட்டரு, யூ வந்து 21வது லெட்டரு, சி வந்து 3வது லெட்டரு, எச் வந்து 8வது லெட்டரு. சோ இது கூட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 3 8 8 8 16 17. அப்ப 2 3 4 5 6 7 6 வந்திருக்கு. அப்ப 67 கூட 1 கூட்டி இருந்தா 68 சொல்லிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு ஹரிஷ், வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப எரரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரரை எழுதி பார்க்கணும். சோ எரரை எழுதி பார்க்கும் பொழுது 6 18, இன்னொரு 6 18, இன்னொரு 6 18. ஓகேவா? சோ அடுத்தது ஓ வந்து 15, இ வந்து 5. சோ இப்ப 18 18 18 3 18 இருக்கு. 8 8 16, 24 34, 3 இங்க ரிமைண்டர் 3 4 5 6 7 74 வருது. 74 1 கூட்டினா 75. ஆனா ஆப்ஷன்ல இல்ல. ஆப்ஷன்ல எல்லாமே கம்மியான வேல்யூ இருக்குதுன்றதுனால இந்த கொஸ்டினுக்கு வேற விதமா தான் யோசிக்கணும் நம்மளுடைய பேட்ஸ்மேன். நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் இப்ப யோசிச்சு பழக வேண்டிய காலத்துக்கு வந்துட்டாங்க. சோ டச் அகைன் டச் பண்ணாம எழுதுறேன். ஓகேவா? இப்போ பின்னாடி இருந்து, அதாவது முன்னாடி இருந்து எழுதுறேன் ஏபிசி எத்தனாவது பொசிஷன். இப்ப பின்னாடி இருந்து எழுதுறேன். பின்னாடி இருந்து எழுதும் போது 7வது, இது 12வது, இது 6வது, இது 24, இது 19. இப்ப பண்ணிடலாங்களா? 6 4 10, 19 21, 21 ஒரு 7 எவ்வளவு வந்துச்சு? 28. 2 3 4 5 6 68. அப்படியே 68 வந்துருச்சுங்களா? அப்போ ஒரு லெட்டர்னுடைய பேக்வர்ட் பொசிஷன் கூட்டி இருக்காங்க ஹரிஷ். ரொம்பவே நல்ல ஒரு கேள்வி. இப்ப எரர் அப்படின்னு கேக்குறாங்க. எரர் போட்டுடலாங்களா? சோ பின்னாடி இருந்து கூட்டுங்க. இ 22, ஆர் 9, இன்னொரு 6 9, ஓ 12, இன்னொரு 6 9. சரிங்களா? 3 9 27 ஆச்சுங்களா? 27 28 29 30 31, 3 5 6 61. அப்ப இந்த ஒரு பாலுக்கான ஆன்சரா என்ன பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 61. அப்ப இந்த கேள்வியுமே சுலபமா முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ சைக்காலஜி மாஸ்டரால அடுத்து வீசப்பட்ட அந்த ஒரு பந்து எதுல இருந்து வந்திருக்குன்னா பாருங்க, ரொம்பவே சுலபமான ஒரு கொஸ்டின். வெண்படம் தேர்க. ஸ்கூலு, டீச்சர், ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. பள்ளி, ஆசிரியர், மாணவர்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹரிஷ், பள்ளியில தான் ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தருவாங்க. அவங்க போய் மாணவரை உட்கார முடியாது இல்ல. அப்போ ஒரு பள்ளின்ற ஸ்கூலுக்குள்ளதான் ஆசிரியர்களும் இருப்பார்கள், மாணவர்களும் இருப்பாங்க. ஆசிரியர் வேறு, மாணவர் வேறு. அப்ப இது ஆசிரியர், இது மாணவர், அது பள்ளி, ஸ்கூலு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய டி வெண்படம் தான் இந்த ஒரு கொஸ்டினுக்கு சரியான பதிலா இருக்கணும்.
சோ பேட்ஸ்மேன்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த அடுத்த கேள்வியா வந்து சைக்காலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்க பாருங்க ஹரிஷ். இது உங்களுக்கான கேள்வியா விட்டுட்டு போறேன். அப்படின்னு பார்க்கும்போது தேங்க்யூ அஸ்வின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if white is called blue, blue is called red, red is called yellow. இது மாதிரிலாம் நிறைய மாத்தி மாத்தி கேட்பாங்க அஸ்வின். இது நம்ம குழப்பறதுக்கு கேட்கக்கூடிய கேள்வியா தான் இருக்கலாம். நம்ம கடைசியில என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதான் படிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? What will be the color of human blood ன்னு கேட்டிருக்காங்க. மனித ரத்தம் எந்த நிறமாக இருக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மனித ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்கும் சொல்லிட்டு ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சிவப்பு போட்டீங்கன்னா அது தப்பு. ஏன் தப்பு அப்படின்றது நல்லா யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு கலரை இன்னொரு கலரா மாத்திருக்காங்கல்ல. அப்ப மனித ரத்தம் எந்த நிறமாக இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்கன்னா ரெட் என்ன கலரா மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கணும். இங்க பாருங்க, ரெட்ட வந்து என்ன கலரா மாத்திருக்காங்க? எல்லோன்னு மாத்திருக்காங்க. சிவப்பு நிறத்தை மஞ்சள் என்றோம். அப்ப நம்மளோட மனித ரத்தம் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் ஊரறிஞ்ச விஷயம் தானே அஸ்வின். அந்த ஊரறிஞ்ச விஷயத்தை தான் இவங்க நம்மள குழப்பறதுக்கு கேட்டிருக்காங்க. சிவப்பு வந்து மஞ்சள் மாத்திட்டு இருக்காங்க. அப்ப இனிமே ரத்தம் என்ன கலர்ல கேக்குதுன்னு கேட்டா மஞ்சள் கலர்ல இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? சரி, அடுத்தது 20 லாஸ்ட் பந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ஆண்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் முடித்தால் 8 ஆண்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அஸ்வின். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 12 men can do a piece of work in 24 days. How many days are needed to complete the work in 8 days? ஒண்ணுமே இல்ல, நம்ம ஆல்ரெடி இதுக்கு நிறைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம பேட்ஸ்மேன்களும் நிறைய பார்த்திருப்பாங்க. அதனால ரொம்ப சுலபமான ஒரு பந்து அதான் இந்த பந்தை பார்ப்பாங்க அவங்க. 12 ஆண்கள் 24 நாள்ல முடிச்சிருந்தாங்கன்னா 8 ஆண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ மேல இருக்க ரெண்டுத்தையும் பெருக்கி கீழே இருக்கிறதெல்லாம் அடிச்சு கொடுத்துடணும். அவ்வளவுதான். 12 × 24 டிவைடட் பை 8. சரிங்களா? சோ இப்ப இது 8வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது ஒரு முறை, இது 3 முறை. அப்ப 12யும் 3யும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 36. அப்போ 36 நாட்கள் ஆகும். அவ்வளவுதான். சுலபமா இந்த கேள்வியை முடிச்சுட்டாங்க நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள்லாம். அப்ப நிறைய பேட்ஸ்மேன்கள் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க நான் நம்புறேன். கண்டிப்பா நிறைய பேர் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்கல்ல. அப்ப அவர்கள்ல யார் அந்த சக்சஸ் ஆன ஒருத்தர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நம்ம மூவ் ஆன் டு சூப்பர் ஓவர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போய் ஆகணும். சூப்பர் ஓவர் கேள்விக்காக வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு சூப்பர் ஓவர் கொஸ்டின் வரப்போகுது. அந்த சூப்பர் ஓவர் கொஸ்டினுக்கு யார் சரியா பதில் கொடுத்துட்டு போறீங்கன்றத பார்ப்போம். உங்களுக்கான சூப்பர் ஓவர் கொஸ்டின் இதுதான். இன்னைக்கு எல்லா பேட்ஸ்மேனும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூப்பர் ஓவர் கொஸ்டின் இதுதான் பார்த்திருக்கோம். சோ ஒவ்வொரு சூப்பர் ஓவர் கொஸ்டினும் வேற என்ன பவுலரால வீசப்படலாம். ஆனா இன்னைக்கு முதல் மேட்ச்ன்றதால சைக்காலஜி பவுலரால தான் வீசப்பட்டிருக்கு. கடைசி 5 பால வீசின அதே சைக்காலஜி பவுலர் தான் இந்த ஒரு கேள்வி வீசியிருக்காங்க. உங்களை நோக்கி, பேட்ஸ்மேன்களை நோக்கி. மொத்தமா இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கண் பார்வையை செக் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. சோ மறக்காம பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கான பிபிஎல் மேட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டு போங்க. மறக்காம உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஷேரும் பண்ணிட்டு போங்க. எங்க சேனலை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணிப்போம். இந்த பிபிஎல் மேட்சோட அடுத்து 2வது மேட்ச்க்கு போலாம். தேங்க்யூ.